அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொன்னாரு, டி நகர் முதலாளிகளை மிரட்டி அவர் பணம் வாங்குறதா இவர் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு சேனலுக்கு இல்ல, பல சேனல்களுக்கு. இது பொதுவெளியில தான் இருக்கு. அப்போ தமிழிசை சொல்வது உண்மை அப்படின்றது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்மை பொறுத்தவரை இது அண்ணாமலையின் காலத்துலன்னு இல்ல தமிழக பிஜேபின்னு இல்ல, இந்திய அளவிலேயே பிஜேபியில குற்றப்பின்னணி உள்ளவங்க நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. குற்றம் செய்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். மல்யுத்த வீராங்கனைகள், அந்த சங்க தலைவர் மல்யுத்த சங்க தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கா இருக்கட்டும், நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. லக்கிம்பூர்ல விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை காரத்தி கொண்டாரு ஒரு ஒன்றிய அமைச்சர். அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. திரும்ப சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் யூபியில அங்கெல்லாம் ரேப் செஞ்சவங்க பிஜேபியில இருக்கிறாங்க, காப்பாத்துறாங்க. மணிப்பூர்ல இவ்வளவு பற்றி எரியுது. இது வரைக்கும் இந்த முதலமைச்சரை கூட மாற்றல. அப்ப இந்தியா முழுவதும் இந்த மாதிரி குற்றப்பின்னணி உடையவர்கள் பிஜேபி நோக்கி போவதற்கு காரணம் அதிகாரம் உள்ள கட்சி போய் நிறைய பதவி அடையலாம், பணம் சம்பாதிக்கலாம், அப்படி சுருட்டலாம்.